பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் பாஜகவிற்கு கொஞ்சம் சளைத்த கட்சி அல்ல அதிமுக என்று இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் அமைச்சர் சிவசங்கர். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டதன் மூலம் அதிமுக பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளது என்று அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு முதல் தற்பொழுது அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு வரை குற்றவாளிகளை காப்பாற்ற முனைப்பு காட்டி வரும் அதிமுக பாலியல் குற்றவாளி சார்களின் சரணாலயம் என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் காட்டமாக அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். அதில் பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாட்டில் மக்களிடம் நற்பெயர் பெற்று வரும் திராவிட மாடல் அரசின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்த வேண்டும் என்று சிறு புத்தியோடு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அருவருக்கத்தக்க வதந்திகளை தொடர்ந்து பரப்பி வந்தார் பச்சை பொய் பழனிசாமி. அப்படிதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எப்படியாவது திமுகவினுடைய பெயரை சேர்த்துவிட வேண்டும் எனும் இழிவான நோக்கத்தோடு தொடர்ந்து யார் அந்த சார் என வதந்தி அரசியலை நடத்தி வந்தார். அற்பத்தனமான புத்திக்கு இப்பொழுது விடை கிடைத்துவிட்டது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அல்ல, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு உதவிய அதிமுக 103வது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சிறுமியினுடைய புகாரை வாங்காமல் இழுத்தடித்த காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் தமிழ்நாடு அரசின் சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. தனது கட்சியை சேர்ந்தவர்களை காப்பாற்ற பழனிசாமி யார் அந்த சார் என நடத்திய கபட நாடகம் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உண்மையை மறைக்க சிபிஐ விசாரணையை மறுப்பது போலவும் பொதுவெளியில் பிதற்றி வந்தார் பழனிசாமி. இதோ உண்மை சந்திக்கு வந்துவிட்டது. அப்படி அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மறைந்திருந்த அந்த சார் அதிமுக வட்ட செயலாளர் தான். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் தொடங்கி ராமேஸ்வரம் குளியலறை கேமரா வைத்த காமுகன், அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு வரை பாலியல் குற்றவாளி சார்களுடைய சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் ஒரு முறை அம்பலமாக்கி இருக்கிறது என்றும் செப்டம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உடனடியாக உறுதியான நீதியை பெற்றுத்தரவே சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு தடை வாங்கியது. சிபிஐ விசாரணை ஏற்படுத்தும் தாமதத்திற்கு பொள்ளாச்சி வழக்கு சான்று. அண்ணா அண்ணா விட்டுடுங்க அண்ணா என்று பொள்ளாச்சி பெண்கள் கதறிய குரல் தமிழ்நாட்டை அறிந்ததுதான். அப்படி அந்த வழக்கில் குற்றவாளிகளை தப்பிக்க வைத்தது தனது கள்ள கூட்டாளி பாஜகவோடு சேர்ந்து அதிமுக செய்த காரியங்கள் தான் இன்னும் அந்த கொடுமைக்கான நீதியை பெற்றுத்தர தாமதத்தை ஏற்படுத்தி உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றி வருகிறது என்று காட்டமாக அவருடைய அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.